ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோலேருந்து இன்றைக்கியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். இன்றைக்கி நம்ம வந்து 23,000 கால் ஆப்ஷனும் 23,500 புட் ஆப்ஷனும் எடுத்துருந்தோம். ஏன்னா இன்றைக்கி ஹியூஜ் கேப் டவுன் ஆச்சு. அதனால் நம்ம இண்டிகேட்டர்லேயும் இன்புட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கம்மிங் ஒரு போன பிப்ரவரியிலேருந்து கேப் அப்பு கேப் டவுனுன்னு அடிக்கிறதுனால நம்மளால் வந்து ஒரு சரியான ட்ரேடை வந்து கேப்சர் பண்ண முடியல. நமக்கு என்ட்ரி லெவல்ஸ்லாம் வருது, ஆனாலும் வந்து அதை பண்ண முடியல. அதனால் நம்ம குரூப்பில் காலையிலே போட்டிருந்தோம். இன்றைக்கி கிளைண்ட்டுக்கு மட்டும் வந்து இன்புட் செஷனில் கொஞ்சம் ஸ்டார்டிங் இண்டிகேட்டரோட ஸ்டார்டிங் டைமிங்ஸை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு போட்டிருந்தோம். 5 மினிட்ஸில் உள்ளவங்களுக்கு ஒரு டைமிங்கும் 3 மினிட்ஸில் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு. கால் ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் டவுன் அப்படின்றதுனால இப்போ ஒரு நல்ல கேப் டவுன் ஆச்சு. அதுவும் நார்மலாக ஒரு 500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் அப்படின்னும் போது எப்படி இருக்குன்ற மாதிரி இருந்தது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து நமக்கு ரெட் கலர் கேண்டிலுங்க. ட்ரெண்ட் லைன் பாருங்கள், ஃபுல்லாக பிளாக்ல இருந்துச்சு. நம்மளோட சைக்கிளிக் லைனுக்கு மேலேயும் போகலை. நம்மளோட சைக்கிளிக் லைன் பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நார்மல் பொசிஷன் வச்சுருந்தோம்னா நமக்கு இன்றைக்கி ஃபுல்லுமே ட்ரேடு கிடையாதுங்க. பட் ஆனால் நாம் அதை வந்து இன்றைக்கி மாற்றிட்டோம். நம்மளோட இதில் தேவைக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நம்மளோட இண்டிகேட்டரை டைமிங்ஸை மாற்றி கொடுத்தோம். அது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம கிளைண்ட்ஸ் கூட கூப்பிட்டு சொன்னாங்க, சார் இந்த டைமிங்ஸ் நல்லா இருக்குது சார்னாங்க. இல்லைங்க, அது இன்றைக்கி மாற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஒரு செஷன், இந்த வார் செஷன் முடிகிற வரைக்கும் இப்படியே போகட்டும். ஏன்னா அப்போ கேப் டவுன் போடுறதுனால இப்படியே இருக்கட்டும், அப்புறம் பண்ணிக்கலாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ரெட் கலர் கேண்டில்ஸு. அதனால் நம்மளோட என்ட்ரி கிடையாது. இங்கே நமக்கான பை வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம சைக்கிளிக் லைன் மேலே போனால் தான் நம்ம எடுப்போம். அதனால் நமக்கு இங்கேயும் நம்ம என்ட்ரி இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம மேஜிக் லைன் வந்து பாருங்கள், ரெட் கலர் டீப் ரெட் வந்து காலையிலே வந்துடுச்சுங்க. அப்போ இதுதான் இன்றைக்கி ஹை. இங்கே பாருங்கள், இதுதான் இன்றைக்கி ஹை. இதுதான் இந்த லைனோட இது பாருங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் இங்கே செல் அடிச்சிருந்தாங்கன்னா ஃபுல் பாயிண்ட்ஸையும் கேப்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், புட் சைடில் நமக்கு ஒரு எல்லோ கலர் டீப் எல்லோவில், கோல்டன் எல்லோவில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அது வந்து இன்னைய எல்லோ இது தான். இங்கே நீங்கள் வாங்கிட்டு ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்கள், 300 பாயிண்ட்ஸ். அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் மேஜிக்கல் லைன் அது. இப்போ நம்ம செகண்ட் சைக்கிள்லேயும் நமக்கான என்ட்ரி இல்லைங்க பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்மளோட பர்பிள் பேண்டு வந்தது. சரி, நான் கூட அப்படியே போகிறதுனால ஏதாவது கேப்பை ஃபில் பண்ணுவானா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் மிக்சட் கலர்ஸ். ட்ரெண்ட் லைன் அப்படியே போயிட்டு வந்ததுனால நம்ம எடுக்கவே இல்லைங்க. இங்கே பாருங்க, 4th சைக்கிளும் அதே மாதிரி தான், ஃபுல் டவுனு. 5th சைக்கிளில் மட்டும் போனால், பட் நாம் வந்து எப்பயுமே நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம 5th சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 3 o'clock நம்ம எடுக்க மாட்டோம். இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிருந்தால் எடுத்திருப்போம். ஆஃப்டர் 3 o'clock வந்து கண்டினியூ எடுக்க மாட்டோம். பட் நம்மளோட சைக்கிள் படி இங்கே வரல. அப்போ நம்ம இன்றைக்கி புட் சைடு எப்படி போயிருக்கு பார்க்கலாம். பாருங்கள், புட் சைடு இன்றைக்கி மார்க்கெட் வந்து நாம் ஆக்சுவலாக நம்ம சைக்கிளிக்கில் என்ற ஒரு ரெகுலர் நம்மளோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 369 தான் நமக்கான ஆரஞ்சு லைன் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நாம் வந்து நம்மளோட டைமிங்ஸ் வந்து 9:24 மாற்றிக்க சொல்லிட்டோம். அந்த இதுக்கு இப்போ பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பான ரிவர்சல் பாருங்கள். இது ஒரு மேஜிக்கல் டைமிங் ஒன்று இருக்குங்க கேன் டைமில். அதனால் அந்த டைமுக்காக இன்றைக்கி கொடுத்துருந்தோம். அந்த டைமில் வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு இங்கே பாருங்கள், இன்றைக்கி ட்ரெண்ட் லைன் வந்து ஆரஞ்சாக இருந்துச்சு, இங்கே ஆரஞ்சு ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே நமக்கு ஆரஞ்சுக்கு மேலே நமக்கான என்ட்ரி. இன்னொன்னா நமக்கு மேஜிக்கல் லைனும் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்போது இங்கே பாருங்கள், 335 நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுங்க.
நமக்கு இங்கே மாதிரி வந்துச்சுன்னா சைக்கிள் லைன் மேலே வந்ததுன்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். 30 பாயிண்ட்ஸ் நமக்கான வீடியோவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 335லேருந்து 370, ஆனால் எவ்வளோ போயிருங்க 400 வரைக்கும் இன்றைக்கி போச்சுங்க. இங்கே வரைக்கும் போயிருக்கு 425, பட் இங்கே வரைக்கும் தான் நம்ம எடுக்கிறது. இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு 70 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிச்சிங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள், ஒரு டீப் டவுன் வந்து மீண்டும் நமக்கு செகண்ட் சைக்கிள் இங்கே பாருங்கள். செகண்ட் சைக்கிள் நமக்கு ட்ரெண்ட் லைன் வந்து ஆரஞ்சில் இருந்துச்சு, பட் ஆனால் கேண்டில்ஸ் வந்து ரெட்டில் இருந்துச்சு. நம்ம வந்து கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சாக இருந்தால் தான் நம்ம எடுப்போம். அப்போ நமக்கு இங்கே இந்த கேண்டில் தான் வந்து ஆரஞ்சு ஆச்சு, அதனால் இந்த கேண்டிலோட ஹையில் தான் நம்ம எடுக்க போகிறோம். 382 இது மாதிரி எடுத்தோம்னா இங்கே பர்பிள் பேண்ட் வரும்போது நமக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக நல்லா போகும்னு நம்ம பார்த்தோம். ஜஸ்ட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அவன் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. நமக்கு செகண்ட் சைக்கிளில் இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பர்பிள் பேண்ட்லேயே வந்ததுனால நாம் அந்த 20 பாயிண்ட்ஸோடு புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எடுக்கல. நம்ம எதிர்பார்த்தது வேறு, நான் இன்றைக்கி நடந்தது வேறு. தேர்ட் சைக்கிளும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்சடு கலர்ஸுங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட என்ட்ரி கரெக்டாக வராமல் ஜென்யூன் பை. இப்போ நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த ஓஷன் போட்டோம்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த ஓஷன் ஸ்பேஸுக்கு மேலே இருக்கும்போது நமக்கு பைங்க பாருங்கள், பர்பிள் கலர் கேண்டில் ஓஷன் ஸ்பேஸுக்கு மேலே வருது. பட் ஆனால் நாம் எங்கே எடுப்போம், நம்மளோட என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சைக்கிளிக் லைனுக்கு மேலே வந்தால் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் நம்ம சைக்கிளிக் லைனுக்கு மேலே வச்சு இதை எடுக்கிறோம். நம்மளோட என்ட்ரி 409ங்க, 410 அப்படின்னு வச்சிங்களேன். இங்கேருந்து பயங்கரமான மூவுங்க. இங்கேருந்து 410லேருந்து 500 100 பாயிண்ட்ஸ் மூவுங்க. திரும்பவும் அந்த கண்டினியூ அப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க. சர்வசாதாரணமாக 628 வரைக்கும் போயிருக்காங்க. 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரோக்கில் நமக்கான மூவ். பட் நம்ம எப்பயுமே சொல்கிறது, இந்த லாஸ்ட் ஸ்பெல்லில் வந்து சைக்கிள் கண்டினியூ தான் பண்ணலாமே தவிர ஆஃப்டர் 3 o'clock நம்ம எடுக்க மாட்டாங்க. கரெக்டாக இங்கே வந்து நமக்கு 3 o'clock கேண்டில் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதனால தான் நம்ம சொல்கிறது இந்த சைக்கிளை எடுக்கக்கூடாது. ஏன்னா எப்படி என்ன நடக்கும்னே தெரியாதுங்க. ஆனால் அதே பாருங்கள், இங்கே கால் சைடில் போனால், பட் இங்கே வந்து இந்த மூவ் தான் இதில் ரொம்ப முக்கியம். 200 பாயிண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சிங்க இந்த ஒரு மூவ். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரெண்டு கிளைண்ட் வந்து ட்ரேடிங் ஹவர்ஸில் லைனில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, சார் என்ன சார் இது, எப்பயும் நமக்கு பர்பிள் பேண்டு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவா, இன்றைக்கி மிக்சடாக போயிட்டே இருக்கானே, என்ன சார் பண்ணுறதுன்னு ஒரு கிளைண்ட் கூட சொல்லிகிட்டு இருந்தார். நான் போய் அவர்கிட்ட அதான் சொன்னேன், நீங்கள் ஏன் சார் இங்கே எடுக்கிறீங்க, ஒன்ஸு சைக்கிளிக் லைனுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு லைன் வந்ததுன்னா எடுங்க அப்படின்னு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த என்ட்ரி நமக்கு வந்தது. அவரும் அதை லைவ்லேயே அதை பார்த்துட்டு இருந்தார், அந்த என்ட்ரியை. இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் கொடுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மீண்டும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறாங்க, 9600724756. இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோம். டெமோ வந்து கன்செஷன் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டெமோ இண்டிகேட்டர் கொடுக்குறோங்க, நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெமோ இண்டிகேட்டர்னா இதே இண்டிகேட்டர் தான், கன்செஷனோட ரேட்டில் கொடுப்போம். 2 months கூட கொடுக்குறோம். இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ட்ரேடை நீங்கள் பண்ண முடியுங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி எடுக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்றைக்கி வந்து 74,500 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். நம்மளோட நம்பர்ஸ் படி இன்றைக்கி நம்மளுடைய கேன் நம்பரில் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி அது 5x கொடுத்துருக்குங்க இன்றைக்கி. ஏன்னா நான் பெரும்பாலும் அதை இங்கே ஷேர் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா சென்செக்ஸ் வந்து வாலட்டைலிட்டியில் நான் இது பண்ணுறதில்ல இன்றைக்கி வந்து. பட் ஆனால் எதுக்காக சொல்கிறோன்னா கரெக்டாக அது ஒரு கேன் நம்பரில் வந்து அது ஒர்க் ஆகும்.
அது நான் ஏன்னா அந்த டைம் வந்து இதே டைம் தாங்க இந்த ஆரஞ்சு, ஏன்னா சென்செக்ஸும் அதுவும் ஒன்றே ஒன்று தான். நம்ம ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஓஷன் ஆன் பண்ணிவிட்டு 12:30 மணிக்கு உக்காந்திங்கன்னா எப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓஷன் ஸ்பேஸுக்கு மேலே ஒரு பர்பிள் கேண்டில் வருதோ அப்போது உங்களுக்கு அந்த மூமெண்ட்டு 0 மூமெண்ட் கிடைக்குங்க. இந்த மூவ் தான் அதில் கிடைச்சிச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் க்ளீனாக வந்து ஓஷன் ஸ்பேஸுக்கு மேலே பர்பிள் வந்திருக்குங்களா, ஜென்யூன் பை வந்திருக்கு. டக்குன்னு எடுக்க வேண்டியதாங்க. அவங்க வந்து இந்த பாயிண்ட் வந்து 18 ருபீஸ் இருந்துச்சு. 18 ருபீஸில் இருந்து 120 வரைக்கும் இன்னைக்கு அந்த ப்ரைஸ் போச்சுங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெக்கும் வந்து போச்சு. நான் ஒரு தடவைக்கு மேலே என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த இண்டிகேட்டர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு இது இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மீண்டும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள், 9600724756. இந்த நம்பரை மெசேஜ் கொடுங்க, டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.